அம்மி இன்னைக்கு என்ன சமையல்? போக்கடி இன்னைக்கு சமைக்கிற மூடே இல்லை கிடையாது. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை யாரால ஆவறது? உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை எங்கிருந்து வரும்னு தெரியல. ஏணி போட்டு ஏறி வந்து எங்களை அட்டாக் பண்ணது. மூடே எனக்கு சரியில்லை. மூடெல்லாம் மேண்டெல்லாம் மாறி போச்சு. எதனால? என்ன ஓப்பனா சொன்ன ஆறி போயிடும். அதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடாது. பாரு இப்படிலாம் போனா யாரால ஆவறதுங்க? ஒரு லப்பர் வாங்கி போட்டே விடுவோம். பேசாம இப்படியே வடிச்சு சாப்பிட வேண்டியதானே, உடம்புக்கு நல்லது. சோறு சப்புன்னு இருக்குதேங்கண்ணே. சப்புன்றனாலும் சத்தா இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் பாரு, சாப்பாடே ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடாது. அது வேணா உண்மைதான். சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பே வீணா போகுது. A few moments later. கைஸ், எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை எங்கிருந்து வரும்னு தெரியல. ஏணி போட்டு ஏறி வந்து எங்களை அட்டாக் பண்ணது. உங்களுக்கே தெரியும், ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து கஷ்டப்படுத்துச்சு. இப்ப மறுபடியும் அதே பிரச்சனை வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அப்போ வந்து தண்ணியே வராம கஷ்டப்படுத்துச்சு. இப்போ வந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது கஷ்டப்படுத்துது. ஏதோ இங்க டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு அட்டிக்குது அந்த பேரு. ஸோ அதனால தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. 2 நாளா லீக் ஆகிட்டு இருக்கு. எங்க அம்மா போய் என்னன்னு பார்க்க சொன்னாங்கன்னு வந்து பார்த்தா டேங்குக்கு அடியில இருந்து தண்ணி போகுது. ஏதாச்சும் மேல இந்த மாதிரி சன்னு வேற கண்ணுலயே அடிக்குது. இந்த மாதிரி இடத்துல எங்கேயாச்சும் தண்ணி லீக் ஆச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ஒட்டலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடியில இருந்து எங்கேயோ தண்ணி போகுது போல. ஃபுல்லா தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அடியில இருந்து தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும் போல. இங்க இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் இதை எப்படி அடைப்பேன்? எங்க இருந்து தண்ணி வருதுன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. டேங்க் சுத்தியுமே ஈரமா தான் இருக்கா. ஸோ அதனால என்னால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. டேங்க் நல்ல டேங்குங்க. டேங்க் ஏதோ பழைய இத்து போய் இருந்தா கூட நான் போராடி அப்படின்ட்டு நம்ம தூக்கி போட்டு புது டேங்க் போடலாம். டேங்க் அருமையா இருக்கு, 1000 லிட்டர் டேங்க்கு. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. உள்ள இருந்து பார்க்கலாம், ஏதாச்சும் கேப்புக்கு இது உள்ள தெரிஞ்சதுன்னா கூட நம்ம அதை எம்சீல்டு போட்டு ஒட்டலாம். அப்புறம் உங்க ஊர்ல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு வெகுமதி எவ்வளவு தராங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல பாதி ப்ராசஸை முடிச்சிட்டாங்க எல்லாருமேனா பெரிய 2 பார்ட்டி பாதி இதை முடிச்சிட்டாங்க. உங்க ஊர்ல எல்லாம் எந்த கட்டத்துல இருக்கு? ஸோ மூடியே உடஞ்சி போய் தான் இருக்கு. ஆக்சுவலா எங்க இருக்கு தண்ணி வந்து பாதி டேங்க் தான் இருக்கு. ஆக்சுவலா பாதி கூட காதான் இருக்கு. ஆனா தண்ணி எங்கிருந்து லீக் ஆகுதுன்னு தெரியலையே. அதுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சதுன்னா நம்ம அதை சரி பண்ணலாம். நான் இறங்கினாலும் டேங்க் தாங்காது. பாருங்க எங்க ஏரியா எவ்வளோ பரபரப்பாக எல்லாம் இருக்காங்க. இந்த பரபரப்பை விட நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் பரபரப்பாக இருக்கும். இந்த 2 நாளைக்கு அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் இருக்கும். எங்கேயும் ஃப்ளைட்டு போகுது போல், ஃப்ளைட் சவுண்டு கேட்குது. டேங்க் சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் இப்போ என்கிட்ட இல்லை. மேபி எலக்ட்ரிஷியனோ இல்லை ப்ளம்பரோ. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து எலக்ட்ரிஷியன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, இந்த ஒர்க்கெல்லாம் பிளம்பர் தான் பண்ணுவாங்க, எலக்ட்ரிஷியன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எங்கள் ஊரில் எலக்ட்ரிஷியனும் பிளம்பரும் எல்லாமே ஒன்று தான். எலக்ட்ரிஷியனே வந்து பிளம்பர் ஒர்க் எல்லாமே பார்த்துருவாங்க. மேபி சென்னை சைடில் பிளம்பருக்குன்னே, சிட்டி சைட்லாம் பிளம்பர்னே தனி ஆள் இருக்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் வந்து எலக்ட்ரிஷியனே வந்து பிளம்பர் ஒர்க்கு எல்லாமே பார்த்துருவாங்க. ஸோ நாங்கள் எலக்ட்ரிஷியன் தான் ஜென்ரலாக தான் சொல்லுவோம். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு ஹோம் ரெமெடி யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அதை நானே ரெடி பண்ணி போடுறேன். ஒரு காலத்தில் ஆஹா ஓஹோன்னு இருந்த மாடி தோட்டம் இங்கே பாருங்க எப்படி பால் அடைஞ்சு கிடக்குதுன்னு. ஒரு நாள் அப்படியே மாத்துறேன். இது ChatGPT ஹெல்ப்போட இது எப்படி மாத்துறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிட்டுமா? இல்லைங்க, இப்படி சொடக்கு போட்டதுக்கப்புறம் பழைய இது மாடி தோட்டம் எப்படி நான் ட்ரீமாக மாற்ற போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மாடி தோட்டம் மாத்தலாமான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 20,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் வியூஸ் 20,000 போதும் இல்லைன்னு பார்க்கலாம். வியூஸ் எல்லாம் போயிடும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாரும் லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க. ஸோ கண்டிப்பா மாடி தோட்டம் கூடி விரைவில் நான் மாத்துறேன். ஏன்னா அம்மாவுக்கு இந்த மே மாசம் ஃபுல்லா லீவ் வரப்போகுது. ஸோ அதில் நம்ம மாடி தோட்டம் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணலாம். தேர்தலுக்கு தயாரா? தேர்தலுக்கு தயாருக்கு நாளைக்கு தாங்க தயார் ஓட்டு போடுறதுக்கு. இன்னைக்கு படிக்கட்டு இருக்கா? இன்னைக்கு போகணும் சாமி. ஓகேம்மா. இன்னைக்கு என்ன சமையல்? சமையல் தக்காளி வரைக்கு ரசம் வைக்கலாமான்னு. மூடே எனக்கு சரியில்லை. மூடெல்லாம் மேண்டெல்லாம் மாறி போச்சு. எதனால? டென்ஷனு.
அதெல்லாம் ஓப்பனா சொன்னா நாரி போயிடும், அதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடாது. கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்கணும் பாருவே. ஆளை பார்த்து பார்க்கறானுங்க. அதே எனக்கு சரியான டென்ஷன் ஆகி போய் வால் கத்திட்டு வந்து ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சிருக்கிறேன், இப்போ ரசம் வைக்க போறேன். கொடுக்கறதே தப்பு கொடுத்தது ஒழுங்கா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இது கொடுக்காத ஓட்டு வாங்குறது தான் நாணயம். அதை செய்ய மாட்டேங்கிறானுங்க எவனும். ஆளை பார்த்து கொடுக்குறானுங்க. அவன் ஆளுனா கொடுக்குறானுங்க, சொந்தக்காரனா தரான், பார்த்தா தரானுங்க. அதெல்லாம் பொருள் கொடுத்தானுங்க, வேணா தூக்கி முவரில் எறிகிற மாதிரி கொண்டு போய் எரிஞ்சிட்டு வந்து இப்போ ரசம் வச்சுட்டு குழம்பு எதிர் வச்சு சாப்பிட்டு நம்ம வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு காசு சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி யார்கிட்டயும் காசு வாங்காம ஓட்டு போடணும். நான் அப்படிதான் போட போறோம். ஆமா, யார் நல்லது செய்யறாங்கன்னு பார்த்து இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க பத்தியா, அவங்க எல்லாம் வந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம். யார் காசு கொடுக்காத ஓட்டு கேட்கலாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறது. என்ன நல்லது நாட்டுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு ஓட்டு போடலாம். எதுக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், இல்லை கொடுக்க கூடாது. மெயின் பாயிண்ட் அதுதான் எனக்கு. அதுதான் எனக்கு சரியான ஆத்திரம். போங்கடான்ட்டே கத்திட்டு வந்துட்டு இப்போ அடுப்பாளி செஞ்சு நாம் வேலைக்கு போகணும்ல, அதனால நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். பழமரம் இந்த பையன் திம்பான்னு வாங்கிட்டு வந்து வச்சு எடுத்துக்கிட்டே போக மாட்டேங்கிறான். இது பாருங்க, இது ஒரு சீப்பு 30 ரூபான்னு வாங்கினேன். இது காயா வாங்கினேன் 10 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனாங்க. கலரை பாருங்க எப்படி கண்ணி போச்சு வெயிலுக்கு. எதுக்கும் என்னை டாக்டர் பழங்கிறதே மருந்து அளவு கூட கையில் தொடக்கூடாதுண்ணா. சர்க்கரை எவ்வளவு தெரியுங்களா, 500 தாண்டி ஊன்றுச்சு எனக்கு. வேற உடம்பே நம்ம இதை பயமா இருக்குது. மாத்திரை இப்போ முழுங்கிட்டு இருக்கிறேன். அதான் நான் பழமெல்லாம் தொல்லைங்க. பையனுக்கு தான் வாங்கி கொடுத்தேன், கொண்டுட்டு போக மாட்டேங்கிறான். இன்னைக்கு எடுத்துட்டு போ சாமி. அதுதான் பத்தாவதுக்கு இன்னைக்கு புவனேஸ்வர் ஊர்லேருந்து வரேன். இல்லை ஆளுக்கு 2 சாப்பிட்டு அப்படியே தீர்த்தா போதும் எனக்கு. ஓட்டு போட வராங்க. வந்தானா 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பான். இப்போ நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு பாருங்க, நீ சேலம் கூட சொல்லவே இல்லை. இன்னைக்கு தான். அப்போ இந்த சங்கெல்லாம் நாளைக்கு போகலான்ட்டாங்கன்னு. இன்னைக்கு போகலான்னு எனக்கு சரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஃப்ரீயா இருப்போம், கறி எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஓட்டு போய் போட்டு வரலான்னு பார்த்தேன். இல்லத்தான் நாளைக்கு காலையில் போயிட்டு வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே போய் நீ ஓட்டு போடுனா. அது எப்படி சேலம் போயிட்டு வந்துட முடியுமா? வந்துடுவாங்கண்ணே, வண்டி பேசி போறது. அப்படியா? சரி சரி. காலைல 8 மணிக்கு முகூர்த்தம் மாமா, 7 இருந்து 8க்குள்ளயா. இங்க 7 மணிக்கு கிளம்புனா ஒரு 8க்கு எல்லாம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு மாமா சொன்னாரு. 8க்கு போயிடுனா சாப்பிட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுங்கண்ணே. வந்துட்டு சாயங்காலமே இப்போ போடுறது என்ன அவசரம். 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல. 6 மணி வரைக்கும் இருக்கானே. 7 மணி வரையுமே போடுவாங்க. வெய்ய கிழமைல 7 மணி வரையுமே போடுவாங்க. அதெல்லாம் போடுவேன். நான் ஓட்டு உரிமையில விட்டு கொடுக்க மாட்டேன், போடுவேன். வயிற்றால போய் போட்டு வருவேன். ஆமா தங்கோ. தக்காளி ரசமா? தக்காளியும் புளியும் தாங்க போட்டு கரைச்சேன். ரசம் வச்சு சாப்பிட்டு 5 நாள் ஆகி போச்சாக்கண்ணே. அதான் ரசம் நீங்கள் போல தோணுச்சு. ரசம் வைக்கிறோம், குழம்பு தான் வைக்கிறதுக்கு என்னன்னே தோண மாட்டேங்குது. என்ன செய்யலானே புரியல. அப்படிதான் நான் பாக்குறேங்கண்ணு. வெயிலுக்கு ரொம்ப சலுப்பா இருக்கு. வேக்காடு உள்ள வந்து நின்னா வேத்து ஊத்து தோறன்னு. அதே மாதிரி ஸ்கூல்ல போய் நின்னாலும் அங்கேயும் வைக்குது. கொப்பளமெல்லாம் போட ஆரம்பிச்சு காலத்துல. இங்க நெத்தியில கொப்பளை வேற வர ஆரம்பிச்சுக்குச்சா, அது வேற கவலையா இருக்குது. அதான் டக்குனு குயிக்கா அடுப்புல செஞ்சுட்டு ஓடுற மாதிரி நான் செய்யறேன். எவ்வளவுமா இந்த பப்பாளி? அதான் சாமி 20 ரூபா தங்க. பரவாயில்ல, இவ்வளவு பெரிய பப்பாளி 20 தானா? 20 ரூபா. பரவாயில்லைங்க, 20 ரூபாய்க்கு சந்தையில தான் வாங்கிட்டு வந்தேன். இருக்குது நல்லா விதை இருக்கிற பப்பாளி, அதுதான் பரவாயில்ல. இப்ப எல்லாம் விதை இருக்கிற பப்பாளியே பார்க்கவே முடியுது இல்ல. ஆமா, விதை இருக்கிற பப்பாளின்னு சொல்லி விற்பாங்க. வந்து பார்த்தா விதையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. சரி, இதை சாப்பிடுவோம். சரிம்மா, ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லு, எல்லாம் ப்ராப்பரா எடுப்போம். ஓகே, சேர்த்தவங்க நான் கரைக்கிறேன். கிடைச்சிருச்சுக்கண்ணே. என்ன ஐடியா? முருங்கைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, போட்டு சுண்டை வச்சிட போறேன். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். சுண்டை வச்சு ரசம் வச்சு விட்றேன். ஓகே, சூப்பர், நல்ல ஐடியா. ஏன்னா உங்க அப்பனும் வீட்டுல இருக்க மாட்டேங்குது. இப்போ கணக்கு பார்த்தா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி. பேஸ்ட் செஞ்சோம்னா அது நீ ரசமே வச்சுட்டு விட்டுற வேண்டியதானே. கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்கோசரம் இந்த மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அறுத்து போட்டு பூண்டு ஒரு கட்டி உளிச்சு போட்டு அப்படியே சுண்டை வச்சிடறேன். சூப்பரா இருக்கும். உனக்காக ஒரு வெயிட்டான பாக்ஸ் கொண்டாந்துருக்கனே, ஓபன் பண்ணே இல்லையா? இல்லையா கண்ணே? வந்து இதை ஓபன் பண்ணி பாரு. அப்படியே வெயிட் ஒத்தக்கால் தூக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன இருக்குண்ணே ப்ளூ கலர்ல ஜாம் இருக்குது? ஜாம் கிடையாது, பன்னீர் தொடுத்தீங்க. சோப் ஆயில். 4 லிட்டர் தண்ணியில கலந்துக்கலாம்.
இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸா போட்டுக்கலாம். இருக்கு ஒரே நிமிஷம். 5 லிட்டர் இது தண்ணி வந்து 1 கிலோ 4 லிட்டர் தண்ணி கலந்தா மொத்தம் 5 லிட்டர் ஆயிடும். பரவாயில்லையே. இது எவ்வளவு வருது கண்ணே? ரேட் அதிகம். 400 ரூபாயா நம்ம 400 ரூபாயா 500 ரூபாயோ அப்படியே லிட்டர் 100 ரூபாய் வருதா கண்ணே? குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். வாசனை நல்லா இருக்கும். திறந்து பாரு. வாசனை செமையா இருக்குது. சோ இது வந்து நமக்கு ப்ரமோஷனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்ம யூஸ் பண்ணல. அதனால தான் நான் இன்னும் எதுவும் சொல்லல. இல்ல வாசனை நல்லா இருக்குது. கலந்து நான் துணி துவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லலாம். வாசனை சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் கலர் கலரா இருக்குது. எடுத்து காட்டுறேன் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணு இது என்ன சாமி? இது வந்து இந்த கம்ஃபர்ட் மாதிரிமா. ஓ அதா. பறக்கும் போதே பாரு வாசனை தூக்குது. கம்ஃபர்ட் வேணும். அது துணிக்கு மனமா இருக்கும். எல்லாமே 5 லிட்டர். வாட்டர் போட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. வாசமா இருக்குது. வாசனை மூணுமே சூப்பரா இருக்கு. வாசம் செமையா இருக்குதுங்க. பாத்திரங்கள் வருது சூப்பரா இருக்கு. பாத்திரங்களும் இருக்குதா? பாத்திரங்கள் வருது. நேத்து நான் எடுத்து சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து பார்த்தேன். ஓ இதுதான் பாத்திரங்கள் வருதா? நோர சூப்பரா வருது. சரி சரி. பாத்திரம் பளபளக்குது. எல்லாமே வந்து 4 லிட்டர் லெமன் வாசம் மணக்குது. புளிக்குது. ஆமா ஆமா லெமன் தான். லெமன் வாசங்க. நல்லா புளிப்பா நல்லா இருக்கு. வலிச்சு சாப்பிடும் போல தோணுது. அவ்வளவு வாசமா இருக்குது. எல்லாமே 4 லிட்டர் தண்ணி ஊத்தணும்னா 5 லிட்டர் ஆயிரும். ஓ இத அப்படி கலந்து வச்சு நம்ம வேணும் போது கொஞ்சம் இது பண்ணி தொட்டி வலிக்கிறாங்க. 5 லிட்டர்மா எல்லாமே மொத்தம் பரவாயில்ல கண்ணே. நான் பாரு அது கூட கேன் எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு. கேன் தூக்கி போட்டியா? அன்னைக்கு தான் பாத்திரம் தூக்கி போட்டேன். அடிச்சு 2 கேன் வச்சிருந்தேன். ஆடா முந்தானே தான் தூக்கி போட்டேங்க. கேன் இங்க இருக்குன்னு சொல்லி தான் நான் கொண்டாந்தேன். நானே சரி சோப்பாயில் வாங்கி வச்சிருக்கிறீங்களா? இது ஒரு கேனு. இன்னும் மேலே ஒன்று சோப்பாயில் இருக்குதா? சரி 2 கேன்ல இருக்குதுல. இன்னும் எது கசகசன்னு அப்படின்னு தூக்கி 2 கேனு போட்டுட்டாங்க. வச்சுட்டு வாமா சமையலை பார்ப்போம். இன்னைக்கு வந்து சிம்பிளான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோமா? எல்லாத்துக்கும் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். இருந்தாலும் உன்னோட ஸ்டைல்ல எப்படி வைப்பேன்னு காமிப்போம். பாரு சாமி கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்துங்க. இது வளர்க்க போறேன். அதுதான் அதான் ஆல்ரெடி போட்டோம். சரி சாமி பாருங்க. புளி வந்து சின்ன ஒரு கொட்டை புளி உளுண்டு தான் போட்டேன். ரசம் கொஞ்சமா போதுன்னு 4 குட்டி குட்டி தக்காளி 4 தக்காளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு காரத்துக்கு இப்போ காரம் நான் கம்மியாக தான் சேர்த்துறேன். 2 வரமிளகா 1 கொத்து கருவேப்பிலை தழை. இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டுக்கா. ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க. எனக்கு தூதுவளம் தழை எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால சும்மா மிளகு சீரகம் போட்டு தான் தட்டி ரசம் வைக்க போகிறேன் நான். தூதுவளம் தழையா இருந்தால் அது எப்போ போடுறது? அது ரசத்தை அந்த சீரகம் மிளகு போட்டு தட்டி போட்டுக்கலாங்கண்ணே. சளிக்கு நல்லா இருக்கும். என்ன கொஞ்சமாக தான் தோணுமா? ஆமாம் சாமி எண்ணெய் நிறைய வேண்டாம். ஏன்னா கொலஸ்ட்ரால் எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துமான் இருக்காரு. நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துவேங்க. இந்த ரசத்துக்கு வந்து இன்னும் எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். ரசத்தில் எண்ணெய் மிதந்தா எனக்குலாம் பிடிக்காது. ஒவ்வொருத்தர் ரசம் எண்ணெய் மிதக்க சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து ரசத்தில் எண்ணெய் மிதக்கக்கூடாது. சாதாரணமாக தண்ணி இருந்து இருக்குது ரசம். ஏன்னா ரசம் சாப்பிட்றதே ஜீரணத்துக்கு தான். எண்ணெய் இருந்தால் அது ஜீரணம் இதாகும். அதனால நம்ம பிளைனாக சாப்பிட்டோம்னா தான் நல்லா ஜீரணத்துக்கு ஈஸியாக இருக்கும். நானே பாரு நேற்று தான் காய் வணிக்கலாம் சாப்பிட்டேன். ரசம் சாப்பிட்டதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கோசரமே இன்னைக்கு ரசம் நான் மெயினாக வைக்கிறேன். 1 ஸ்பூன் கடவுளுக்கு மத்து பண்ணி போட்டுருவேன். பாருங்க கொஞ்சம் தான் போடுவேன். நிறைய ஏன்னா ரசம் கம்மி இல்லை. அதனால இங்கே பாருங்க ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கிறேன். கருப்பு தலையும் வரமிளகையும் போட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சுக்காங்க. இல்லை தீஞ்சு போயிடுது. அதான் அடுத்து குறைச்சிட்டு நான் ஈஸி. ரசம் வைக்க தெரியுங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. ரொம்ப ஈஸி தான் ரசம்லாம். ஒரு ரசம் வைக்கலாம் பெரிய கவலையாக நினைப்பாங்க. சிம்பிள் போட்டுக்கலாம். ரசம் மாதிரி தாளிச்சுட்டே சீரக மிளகு தட்டி போடலாம். எல்லாம் இந்த ஓட்டை பற்றியே தாங்க நாயுமே நாயம். ஒரு திருவிழா மாதிரி ஓடுது நாயமெல்லாம். ஓட்டை பற்றி இல்லை, ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆசை பற்றி தான் போயிட்டு இருக்கு. ஏரியாவில் எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ எனக்கு வரல எனக்கு வரல, உனக்கு வந்துருச்சா எனக்கு வரல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பாவம் சாமி. அப்பெல்லாம் அந்த பாவம் ஒருத்தர் வாய் பழிக்கும். எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த குடுக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் விட்டுருணும். பாவம் அலையிறாங்க நாயா பைய. பாவமா இருக்கு. எல்லாம் சம்பாதிக்க தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஒருத்தர் கொடுக்கும். ஐயோ அவங்களுக்கு தரேன் நமக்கு தரலையே. இப்போ எனக்கே மனசு அடிச்சுக்குதுல. அப்படிதான் எல்லா மக்களுக்கும். அதனால ஒருத்தர் வாயில பழிக்க மாட்டுவானுங்க. எவனாச்சும் மாட்டுவானுங்க. நமக்கு என்ன போகுது? நம்ம டீ ரசம் வைப்போம், சாப்பிடுவோம், வேலைக்கு ஓடுவோம்.
ஒரு ஸ்பூனு சீரகம் எடுத்துக்கலாம். மிளகு வேறு எங்கே வச்சேன்? மிளகு போடணும். உள்ளே இருக்குதா? வேறு போட்டுக்கலாம். 5-6 மிளகு. வேற அது கூட வேற எதுவும் இல்லையா? வேறு பூண்டு தான் போட்டு கருவேப்பிலை தழை போட்டு பூண்டு போட்டுக்கலாம். நல்லா இடிச்சு விட்டு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ரசத்தை அடுப்பு அமைச்சர் ரசமே நுர கொட்டிக்கிச்சு. அதை வெளியே போய் ரசத்தை தாளிச்சு விட்டு வெளியே போய் நியாயம் பேசிட்டு இருந்தா இங்கே எப்படி ஆகும் வேலை? இது போட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ரசம் அப்படியே சூட்லேயே வச்சோம்னா இந்த வாசம் நல்லா உள்ள அப்படியே கலந்துக்கும் சீரகமான வாசம். ஆனால் குண்டாமன் இந்த குண்டா வாழ்ந்து ரசம் ஊற்றுறதுக்கே வச்சுக்கிட்டேன். அழகா நீட்டமா அழகா இது ரசத்துக்கே இது வாழ்ந்து ரசம் தாங்க ஊற்றி ஊற்றி வச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, எவ்வளோ? 50 ரூபாய்க்கு தானே வாங்கணும். 50 ரூபா தான் சாமி. இந்த வாரம் இருந்தா இல்லையா? நீ தான் போனேன். இந்த வாரம் ஒண்ணுமே இல்லம்மா. இல்ல, லேட்டாக தான் போனேன். அதான் லேட்டாக பண்ண கிடைக்காது. இந்த வாரம் இது போய் பார்ப்போம். மூடி வச்சாச்சுங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்மளா சாப்பிடலாம். எல்லாமே தயாராமா? ரசம் சமையல் தயாரிக்கணே. கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூண்டு எல்லாம் போட்டு ஒரு காய் வணக்கிடுங்க. இன்னைக்கு சிம்பிளாக காய் தான் வணக்கினேன். காய் வணக்கி ரசம் வச்சுட்டேன். நானும் டிஃபனுக்கு போட்டுக்கிட்டேன். ரசம் தான் ஊற்றணும் பாரு. நானும் டிஃபனுக்கு சாப்பாடு போட்டு காய் இதுலேயே வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் ரசம் ஊற்றி வச்சுட்டுனா காயில் கொஞ்சம் பேஞ்சு சாப்பிட்டு ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இன்னைக்கான உணவு அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் அவ்வளோதான். மோர் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் மோர் சாப்பிட அப்பா ஊற்றி சாப்பிடுவாரு. மோர் வீட்டில் 5 பாக்கெட் இருக்குது. நீயும் டெய்லி மோர் குடி. அல்சருக்குலாம் நல்லது. குடிக்குதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சளி நல்லா விட்டுன்னு கம்மிட்டு மோர் குடிச்சாலும் ஒன்னாவதே நம்ம பிரிட்ஜில் வச்சிருக்கிறோம்ல, சில்லுன்னு குடிக்கூடாது. லெக்சர் சளி பிடிச்சிருக்கோம். இப்படியே நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய் யூ. வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து சாப்பிட்லாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு, ரசம். மணக்க ரசமும் எல்லாம் பூண்டு போட்டு காய் வணக்கிருக்கிறேன். சாப்பிட்டோம்னா வயலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வாங்க நம்ம சாப்பிடலாம். ஓகே, பாய் பாய்.